ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து சுடிதார் எடுக்கிறதுக்காக ஹோல்சேல் கடைக்கு போனேன். அந்த ஹோல்சேல் கடையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா அழகாக இருந்தது. ஒவ்வொரு சுடிதாரும் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், இந்த சுடிதாரோடைய ரேட் வந்து 375 ரூபா. இதுவும் இந்த சுடிதாரும் 375 ரூபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுடிதார் இதுவும் இந்த சுடிதார் 350 ரூபா. இந்த ரெண்டு சுடிதாரும் 350 ரூபா. அடுத்து இந்த சுடிதார் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 450 ரூபா, இது 450 ரூபா. இது வந்து 320. இந்த சுடிதார் வந்து 325 ரூபா. ஒரு சால் எவ்வளோ அப்படின்னா, ஒரு சாலோடைய ரேட்டு 80 ரூபா. 3 ஷால் வாங்கினேன், 80 ரூபா. லெக்கின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெக்கினோடைய ரேட்டு வந்து 210 ரூபா. ஒரு லெக்கினோட ரேட்டு வந்து 210 ரூபா. முடிஞ்ச மட்டும் ஹோல்சேல் கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா, ஏன்னா ரேட்டு வந்து நம்ம நல்லா பேரம் பேச முடியாது. ஏன்னா அவங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். ஏற்கனவே இந்த பொருள் வந்து இவ்வளோக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டு பண்ணிடுவாங்க. அங்கே நம்ம போய் பேரம் பேச முடியாது. ஆனால் கிளாத்து குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஹோல்சேல் கடையில் வாங்குறது நம்முடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஹோல்சேல் கடைக்கு தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் ட்ரெஸ் வாங்கின அனுபவம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நன்றி, வணக்கம்.